நித்யா, வாவ், சாரில செம்மையா இருக்குடி. ஏய், சும்மா சொல்லாதடி. ஏய், உண்மையா சொல்றேன்ப்பா, அழகா இருக்க சாரில. தேங்க்ஸ் டி. நீ சாரி கட்டலையா? இல்லடி, உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு சாரிலாம் செட் ஆகாது. எனக்கு இந்த மாதிரி எப்பயுமே வெஸ்டர்ன் தான் செட் ஆகும். ஓ, அப்புறம் கல்யாணம்லாம் ஆனால் அப்புறம் என்ன பண்ணுவ? இதே போடுவியா, சாரி கட்டுவியா? நான் அப்பயும் சாரிலாம் கட்ட மாட்டேன்ப்பா. என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன் எனக்கு சாரிலாம் செட் ஆகாதுன்னு. எவன் வந்து மாட்ட போறானோ போ. வாடி உள்ள போலாம், செம்ம ஜாலியா இருக்கும் இன்னைக்கு. ஆமா, நீ கிளாஸ்லாம் வேற இல்லைல்ல, வா போலாம். இங்கு அமர்ந்திருக்கும் முதலாம் ஆண்டு மாணவிகள் அனைவருக்கும் எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு படிக்கும் அனைத்து மாணவிகளும் நல்ல கல்வி கற்க வேண்டும் என்பது எங்களுடைய முதல் நோக்கம். என்னடி ஜாலியா இருக்குன்னு பார்த்தா இவங்க இப்படி மொக்க போட்டுட்டு இருக்காங்க. அதாண்டி நானும் பார்க்குறேன். நான் என்னமோலாம் நினச்சேன், இந்த காலேஜ் என்னடி இப்படி இருக்கு. பேசாம நம்ம கட்டடிச்சுட்டு எங்கேயாவது போயிடலாமா? கட்டடிக்கிறதா? வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுனா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, வாடி போலாம். இங்க இருந்தா ஐயோயோ மொக்க போட்டே சாவடிக்கிறாங்க. அம்மா, என்னடா இது? இவன் சத்தம் மாதிரி கேக்குது. இவெல்லாம் வரதுக்கு வாய்ப்பில்லையே. என்ன பண்றாங்க? கூப்பிட்டுட்டே இருக்கோம், ஆளே காணாமே. அம்மா, அடியாத்தி, அவன் சத்தம் மாதிரியே கேக்குதே. போய் பாப்போம். அம்மா என்னம்மா அப்படியே நிக்கிறீங்க? எது கழுகுறீங்க? ஐயா முத்து, எப்படியா இருக்க? அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா, எதுக்கு இப்ப அழுகுறீங்க? அழுகாதீங்க. போடா, நீ என்ன சொன்ன? அவங்க லீவு தர மாட்டேன்னு சொன்னாங்கன்னு தானே சொன்னேன். அம்மா, ஃபர்ஸ்ட் அழுகாதீங்க, அழுகிறத நிறுத்துங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? அதை விட்டுட்டு பார்த்தோன்னே அப்படி அழுகுறீங்க. போடா, நீ என்ன சொன்ன நேத்து? அவங்க லீவு தர மாட்டேங்கிறாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு தானே சொன்னேன். ஐயோ அம்மா, அது சும்மா சொன்னேம்மா. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணேன். நீங்க என்னன்னா நீ பார்த்தோன்னே அழுதுட்டீங்க. போடா கிறுக்குப்ப, சர்ப்ரைஸ் கொடுக்குறானா? சர்ப்ரைஸ் என்னை அழ வச்சு போட்டான். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க தான் போடான்னு சொல்லிட்டீங்க. சும்மா சொன்னேன்டா, வாடா நீ முதல்ல உள்ள வா. உன்னை பார்த்து எம்பிட்டு மாசம் ஆயிடுச்சு. இப்படி உட்காரியா? ஏம்மா, ஊரே மாறி போயிருக்கு, நம்ம வீடு மட்டும் ஏம்மா அப்படியே இருக்கு? ஏன்டா, நம்ம வீட்டுக்கு என்ன குறை? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் குறையில்லை. அது சரி, என்னையா இப்படி மெலிஞ்சு போய் வந்திருக்கிற? உங்க சாப்பாடை சாப்பிடாம மிஸ் பண்ணிட்டேன்ல, அதான் இப்படி நெளிஞ்சு வளைஞ்சு போய் வந்திருக்கேன். போடா, உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த கிண்டல் தான். ஏன்பா, உனக்கு எத்தனை நாளைக்கு லீவு கொடுத்துருக்காக? 3 நாள் தாம்மா இருப்பேன், அப்புறம் திரும்ப கிளம்பிடணும். 3 நாள் தானா? இதுக்கு நீ அங்கேயே இருந்திருக்கலாம். என்னம்மா, ஏன்? போப்பா. அம்மா, இங்க பாருங்க, சும்மா தாம்மா சொன்னேன். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். என்ன சொன்னாலும் மூஞ்சிய உடனே சோக நிலைக்கு கொண்டுட்டு போயிடுறீங்க. என்னடா சொல்ற? அம்மா, நீங்க தானே சொன்னீங்க அன்னைக்கு, எனக்கு தனியா இருக்க, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, யாருமே இல்லாம இருக்கவும் அப்படின்னு. ஆமா, அதனால தாம்மா வந்தேன். என்னதான் நம்ம வெளியூர்ல போய் வேலை பார்த்தாலும் இருக்க குடும்பம் ஒரு ஆளா இருந்தாலுமே அவங்கள கஷ்டப்பட வச்சுட்டு நம்ம அப்படி வேலை செய்யணும்னு இல்லைல்ல. என் தங்க பிள்ளைடா நீ. அடடே சீதா, வாங்கம்மா வாங்க. நல்லா இருக்கீங்களா சாமி? எனக்கு என்னம்மா, நான் அமோகமாக இருக்கேன். நல்லதுங்க சாமி. நான் உங்களுக்கு அன்னைக்கு ஃபோனில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம்மா, அதான் அன்னைக்கே சொன்னேனே, 3-4 மாதத்துக்கு அந்த முகூர்த்தத்தை விட்டுட்டிங்கன்னா முகூர்த்தம் இல்லை. அதாங்க சாமி, இவங்க தான் பொண்ணோட அம்மா, பக்கத்தில் இருக்கிறது பொண்ணோட அக்கா. எங்கள் எல்லாருக்குமே அந்த தேதியிலே சம்மதம். சரி, அதான் நேரத்தை குறிச்சிட்டு போகலான்னு வந்தோம். அப்படியா, சந்தோஷம். வாங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா, உட்காருங்கம்மா எல்லாரும். அப்புறம் சாமி, உங்களுக்கு நான் அன்னைக்கு அனுப்பியிருந்தேன் இல்லையா?
ஆமாம்மா, பொண்ணோட ஜாதகம் பையனோட ஜாதகம் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எதுவும் சண்டை சச்சரவு வருமோன்னு அதை பெருசாக யோசிக்காதீங்க. இன்னொன்று பொம்பளை பிள்ளை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போச்சுன்னா சண்டை சச்சரவு வராது. அது கொஞ்சம் முடிவாக இருந்துச்சுன்னா கஷ்டம். பொண்ணுடைய அம்மா உங்களுக்கு தான் இதை சொல்கிறேன். சரிங்க சாமி, புரியுது. அப்புறம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மற்ற வேலையில் சீரஞ்சிறப்பமாக ஆரம்பிக்கலாம். அந்த வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தில் வச்சுக்குங்க. அப்புறம் நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முகூர்த்தம் நாள் நேரம் ஆமாம் 6:30லேருந்து 7:40 கரெக்டான நல்ல முகூர்த்தம். அப்போ கல்யாணத்தை பண்ணிடுங்க. சரிங்க சாமி, 6:30லேருந்து 7:40. சரிங்க சாமி, நாங்கள் அப்படியே பண்ணிடுறோம். அப்போ நாங்கள் வாரோம் சாமி. நல்லதுமா, வாங்க, வாழ்க வளமுடன். ஐயோ, 5 கிழவி வீட்டில் போய் விழுந்துச்சு. டேய், எவன்டா அது சைக்கிள் டயரை கொண்டு வந்து என் வீட்டுக்குள்ளே விடுறவன்? ஐயோ, போச்சு, அந்த கிழவி வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. என் டயரு வாவே, எவன் அவன்? ஏண்டா குட்டி வாண்டு, நீ பார்த்த வேலை தானே அது? பாட்டி இல்லை, நான் டயரு ஓட்டிட்டு இருந்தேன்னா டயரு உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. என் வீட்டுக்குள்ள ஓட விட்டுட்டு நீ என்னடா இங்கன்ற? ஓடுறாங்கிட்டு நீங்க டயரு தாங்க, நான் போறேன். டயரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீட்டுக்குள்ளேயா டயரை ஓட்டி விடுற? போ, இருங்க, எங்க அம்மானே சொல்றேன். போடா, போய் சொல்லு. உங்க ஆத்தாளுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? என்ன அந்த பையன் அழுகிற சத்தம் கேக்குது? என்னடா, என்னாச்சு? கீழே எதுவும் விழுந்துட்டியா? அப்புறம் ஏன்டா அழுகிற? அந்த கிழவி இருக்குல்லம்மா, அந்த வீட்டுக்குள்ள டயரு. ஏ, அழுகாம சொல்லுடா என்னன்னு. அந்த கிழவி வீட்டுக்குள்ள டயரு போயிருச்சுமா. அந்த கிழவி எடுத்து வச்சு கூட தர மாட்டேங்குதுமா. ஏய், என்ன பழக்கம் இது? பெரியவங்களை கிழவிங்கிறது? நீ எனக்கு டயரு வாங்கி கொடு. ஐயோ கடவுளே, இதுக்குத்தான் இவனை இங்கிட்டு விளாட விடுறதுக்கே எனக்கு யோசனையா இருக்கும். வாடா, அழுகாம போய் வாங்கி தாரேன். கரெக்டும் அவன் புள்ளைய பெற்று வைடினா தொல்லைய பெற்று வச்சிருக்கா. டயரை ஓட்டன்னு வீட்டுக்குள்ளே ஓட்டி விட்டுட்டு போகிறான். அழுகாம வாடா. இங்கே பாருங்க, சின்ன பையன் ஏதோ தெரியாமல் விளாண்டுருக்கான். அந்த டயரு உள்ளே வந்துருச்சு. டயரை கொடுங்க, அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். வாடி அம்மா வா. உன் மையன் டயரை ஓட்டி விளாட்றதுக்கு என் வீடா கிடச்சிச்சு. இங்கே பாருங்கம்மா, அதான் சொல்கிறேன்ல, சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான். விட்டுருங்க, கொடுங்க வண்டியை. அவன் அழுதுகிட்டே இருக்கான். அழுதா எனக்கு என்ன? அழுகாம எங்கிட்டு போனா எனக்கு என்ன? இவளுக்கு வீட்டுக்குள்ள ஓட்டி விடுவாளுகளா? நான் தூக்கி கொடுக்கணுமா? என்ன பேச்சு பேசுறிய நீங்க? பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறிய? அழுகுறாங்களே, அழுதா என்ன, எங்கிட்ட போனா எனக்கு என்னங்கிறிய? அப்படிதாண்டி சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். நீ என்ன பண்ணுவ? உன் மையன் டயரை கொண்டாந்து வீட்டுக்குள்ள விட்டுருக்கான். ஏதாவது பாத்திரம் கீத்தனை உடஞ்சு போனா நீ அடி வாங்கி தருவ? உனக்கு என்ன இப்ப? ஏதாவது பாத்திரம் உடஞ்சிச்சுன்னா சொல்லு, நான் வாங்கி தரேன். அதை விட்டுட்டு சும்மா சின்ன பையன் ஏதோ தெரியாமல் விளாடையில் வந்துருச்சு. அதுக்கு என்னமோ இப்படி அந்த டயரை தூக்கி வச்சுக்கிட்டு கோட்டை கட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டு தெரியுற. இங்கே வாரடியே, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு தெரியாத. உனக்கு மரியாதை இல்லை சொல்லிட்டேன். அடச்சை, நீ எல்லாம் பெரிய மனசி, உன்ட்டெல்லாம் பேச முடியுதா? சி, என்னதான் ஜென்மமோ. வாடா, நம்ம போவோம். இதுகிட்டலாம் வாங்க முடியாது. இதை அதை வச்சு கோட்டை கட்டி அதில் தான் வாழ போதான். வா. டயரு வேணும். டேய் தம்பி, சொன்னா கேளுடா. வாடா, உன்னை லட்சுமி அத்தை வீட்டு கூட்டிட்டு போறேன். வா, அங்க அந்த அண்ணன் வந்திருக்கோம். வா போவோம். பேச்சு பேசுறா, பேச்சு கொழுப்பு எடுத்தவ. இவன் நல்லா டயரை ஓட்டி விட்டுட்டு போறான். ஏதாவது பார்த்தா இங்கித்தனை விழுந்து உடஞ்சிச்சுன்னா நான் எங்க போறது? இப்போ உமா, உனக்கு கூடிய சீக்கிரத்துல டும் டும் பிப்பி பிப்பி தான். இங்க பாருப்பா, பொண்ணுக்கு சிரிப்ப வெக்கமோ? ஏ சும்மா இருப்புல, வெக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. பொண்ணு முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகிறதே. அடடா, அது பெயர் வெக்கம். ஏ ஓட்டாத. சரி சொல்லு, மாப்பிள்ளை கிட்ட பேசுனியா இல்லையா? இல்லைப்ல, எங்கள் அம்மா நேற்று சொன்னுச்சு ஃபோன் அடித்தா அடிப்பாங்கன்னு.
இன்னும் ஒன்றும் அடிக்கலை. அவர் அடிப்பாரு, நீ ஏன் காத்துக்கிட்டு இருக்க? நீ ஏன் ஃபோன் பண்ணி பேசிட வேண்டியதானே? என்கிட்ட நம்பரே இல்லை. ஓ ஓ என்னடி இது ஆச்சரியமா இருக்கு. வீடு திறந்து தான் இருக்கு. உள்ள இருக்காளா இல்லை திறந்து போட்டுட்டு எங்கிட்டும் போயிட்டாளா? அம்மா உள்ளதாம்மா இருப்பா, போங்கம்மா, அவளை ஏதாவது சொல்லணும். என்னங்கடி 2 பேரும் உட்காந்து கதையா? அம்மா இல்லைங்கம்மா, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வைக்கிறான், ஒழுங்கா வேலையெல்லாம் பார்த்து செய்ய சொல்லு அவளை. சரிங்கம்மா. சரசு போய் தண்ணி மொந்துட்டு வாடி. வெயில நடந்து வந்ததுல மயக்கம் வர மாதிரி இருக்கு. உட்காருங்கம்மா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இருடி இருடி. என்னம்மா? நீ இரு. உமா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. அவ இருக்கட்டுமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வாடி. மசன்னு உட்காந்துக்கிட்டே இருப்பா. எப்படி இருக்கு பாரு இந்த அம்மா. அவளை தானே ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னுச்சு, இப்போ என்னைய சொல்லுது. இந்தாங்க தண்ணி. தண்ணி கேட்டதுக்கு எதுக்குடி மூஞ்சி 7 ஊருக்கு தொங்க போட்டிருக்க? சும்மா தான். சரி, குடத்துல தண்ணி இருக்கா இல்லையா? கொஞ்சமாக தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணு, இந்தாதான் மீனாவும் இருக்கால்ல, போய் 2 பேரும் தண்ணியை தூக்கிட்டு வாங்க, குடத்தை எடுத்துட்டு போ. அம்மா அவ எதுக்குமா, நான் எடுத்துட்டு வரேன். சரசு உன்னைய சொன்னானா? போடி போய் எடுத்துட்டு வா. ஏம்மா அவளை வந்தோன்னே இப்படி? ஏண்டி அந்த ஜோசியக்காரரு என்ன சொன்னாருன்னு கேட்டியா? அவள் பொறுத்து போய் நடந்துக்கிட்டாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்குமா. நீங்கள் வேலை கீழே செஞ்சு அங்கே போய் பொறுத்துக்கிட்டு போனாதான் குடும்பம் நல்லா இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்க சீப்பட்டு திரியணும். ஏங்க சொல்லுங்க மாமா கிட்ட. இருடி சொல்கிறேன். என்னடா இதைத்தானே எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தியாக்கும்? ஆமாப்பா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் தான் உங்ககிட்ட காட்டுறேன். சரி சரி, எல்லாமே சரியாக தான் இருக்குது, இது ஒன்றும் பிரச்சனை வராது. சரிங்கப்பா. அப்பா அப்புறம் பக்கத்து ஊரில் ஒரு இடம் விலைக்கு வந்திருக்கான், நல்ல இடமா. அது வாங்கி போடுவோமா எப்படி? இடமா? ஏண்டா இடம் வாங்குறதுக்கு பதிலாக நகை எதுவும் வாங்கினீங்கன்னா உன் பொண்ணுக்கு பரிசம் போட நேரம் வரப்ப உனக்கு உபயோகமாக இருக்கும். இல்லைப்பா, நகை கூட இப்போ இவ நகை இருக்குது, அப்புறம் நம்ம அப்படி இப்படின்னு கொஞ்சம் சேர்த்து வச்ச நகைலாம் இருக்குது. இடம் இப்போதைக்கு வாங்கலான்னு நான் நினைக்கிறேன். சரி சரி. எம்மாடி நீ என்னம்மா நினைக்கிற? மாமா என்ன மாமா, நீங்கள் என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது சரியாக தான் மாமா இருக்கும். சரிப்பா, நீ சரி பரவாயில்ல, நீ இடத்த பாரு, யார் எவர்கிட்ட இடம் என்னன்னு விசாரி, நம்ம ஏதாவது பண்ணி அதை வாங்கிடுவோம். சரியா? சரிங்கப்பா. அப்புறம் இப்போ நீ என்ன பண்ணு, வயலுக்கு பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கணும், நீ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடு, நம்ம ஒரு ஆளை விட்டு அடிச்சுக்குவோம். சரிங்கப்பா, நான் இந்த கிளம்புறேன். சரிப்பா, அப்போ நீ கிளம்பு, பார்த்து கரெக்டானதாக வாங்கிட்டு வா, நீ வாட்டுக்கு மாற்றிக்கிட்டு எதையும் வாங்கிடாத. இல்லைங்கப்பா, நான் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுறேன். ரைட்டு. வாடா, ஏதோ பறி கொடுத்தாப்புல மூஞ்சி வச்சுக்கிட்டு வாரான். அக்கா, லட்சுமி அக்கா. யாரு? கீதா வாமா, ஏன் இங்கே நிற்கிற, உள்ள வா. இந்த வாரேன்க்கா. முத்து வந்துட்டானா? ஆமாம்மா, இன்னைக்கு காலையில் தான் வந்தான். உட்காரு கீதா. இருக்கட்டும்க்கா. என்ன தூங்கிட்டு இருக்கானோ? ஐயே, இப்போ பார்த்து வந்துவிட்டோம் போல இருக்கே. இல்லைம்மா நீ இரு, இதில் என்ன இருக்கு, அவன் தான் இப்போ எந்திரிச்சிருவான், நீ இரு உட்காரு. வாடா வந்து உட்காரு. சரி கீதாக்கா, வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா. ஐயே, தூங்கிட்டு இருந்த உடனே சத்தம் போட்டு எழுப்பி விட்டுட்டனோ? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன டேய் வருண், என்னடா அமைதியாகவே உட்காந்துருக்க? அம்மாதான். என்னடா ஒரு தினுசா சொல்ற? ஐயா, அதை ஏன்பா கேட்குற? ஒரே அழுக, டயர் வேணும்னு டயர் வேணும்னு. ஏன் கீதா, நீ தான் அவனுக்கு காலையில் எடுத்து தாரேன்னு சொன்னேன், அப்போ நீ கொடுக்கலையா? ஐயா அக்கா, அதெல்லாம் எடுத்து கொடுத்தேன், விளாண்டுக்கிட்ட தான் திரிஞ்சான். சத்த நேரத்தில் என்னாச்சு, அந்த டயரு அந்த கிளவி வீட்டுக்குள்ளே ஓடிடுச்சு போல். அது ஒரே சண்டையான சண்டை போட்டு இப்போ தான் சரி இவன் அழுதுகிட்டே கிடக்கானே, இங்கே இவன் வந்திருப்பான், முத்து வந்திருப்பான் அப்படின்னு இங்கே கூட்டியாந்தேன். ஐயா, அதோடைய சண்டை? ஐயே, காலை கொடுமைப்போ. இருங்க இந்த வாரேன். சரிப்பா.
அந்த கிழவி அவ சண்டையை போட்டாலும் டயரே தரமாட்டேன்னு சொல்லிட்டாக்கா. இவன் அழுது அழுது இந்த மூஞ்சியே வீங்கி போய் கிடக்கு. சின்ன பிள்ளை தானே, தெரியாம போயிருக்கோம். அதுக்கு எதுக்கு இந்த கிழவி இப்படி பண்ணிட்டு திரியிறா? அழுகுறான் இப்படி கொடுங்க அப்படின்னா அவன் அழுதான் எனக்கு என்ன, எங்கேயோ போனான் எனக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த கிழவி. வருண் இங்க வாடா. அம்மா போடா, கூப்பிட்றான்ல, என்னன்னு கேளு போய். இந்தா இதை வாங்கிக்க, உனக்கு தான். எதுக்குப்பா இதெல்லாம் இப்ப? அக்கா இவனுக்கு தான்க்கா நான் வாங்கிட்டே வந்தேன். இதுல என்ன இருக்கு, வாங்கிக்க சொல்லுங்க, உங்களை தான் பாக்குறான். வாங்கிக்கடா. தேங்க்யூ. தேங்க்யூ ஆம்லெட், தேங்க்யூ. இப்பதான்ப்பா புள்ள மூஞ்சில சிரிப்பே வருது. ஆமா அது சரி, இவன் வந்திருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் தான் நேற்றே சொல்லிட்டானே, இன்னைக்கு வந்தா வருவேன் இல்லை நாளைக்கு வந்தா வருவேன்னு. அடி பாவிகளா, அப்ப எனக்கு தான் தெரியலையாக்கும். நான் அவன் ஏதோ லீவை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு போனேன், அப்பயாவது சொல்லியிருக்கலாம்ல. அக்கா அது எப்படிக்கா அப்போ சொல்லுவோம்? புள்ளதான் அது சஸ்பென்ஸுன்னு தானே என்கிட்டயே வந்தா உங்களுக்குமா புரியல அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எல்லாம் கூட்டு கிழவனியாக தான் இருந்திருக்கிய, எனக்கு தான் தெரியாமல் போயிடுச்சு. யாரா மாப்பிள்ள இந்த ஆளு இப்படி பொறுமையா போறாரு? ஏய் யாரோ எப்படியோ போறாங்க, நீ பார்த்து பொறுமையா போடா. இப்ப பாரு. ஏய் சும்மாடா, எதுக்குடா ஹாரன் அடிச்சுட்டே இருக்க? யார் இது பின்னாடி ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? யார் இந்த பயலுக சும்மா ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? டேய் அறிவு கிட்டவங்களா? போயா, ரோட்டுக்கே வலிக்காம போறான் அந்த ஆளு. சரியான திமிரு பிடிச்ச பயல்களா இருப்பாங்க போல. பிள்ளைங்களா இவனுங்களாம்? பாத்தியா மீனா எங்கள் அம்மா பண்ணுறத? அவளை தானே ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னுச்சு, அப்புறம் என்னையே தண்ணி எடுத்துட்டு வாங்குது, அப்புறம் போய் குடத்துல தண்ணியை பிடிச்சிட்டு வாங்குது. அம்மா உன்னையே சொன்னா மட்டும் பரவாயில்ல, என்னையும் சேர்த்து சொல்லிட்டாங்க உங்க அம்மா. எங்கள் அம்மா ஒரு நேரம் இப்படியும் பேசுது, ஒரு நேரம் அப்படியும் பேசுது. சரியான ஆளு தான். சரி வா, அங்க பாரு தண்ணி நிரம்பிருச்சு, தூக்கு போலாம். முன்ன நட மீனா. ஆ அம்மா ஏய் உமா, உமா என்னாச்சு? அம்மா ஐயோ கையை குடுடி, நின்றுட்டே இருக்காம. புடி உமா, எந்திரி. போச்சு போச்சு, நான் இன்னைக்கு செத்தேன், குடம் உடஞ்சிருச்சு. ஐயோ நான் கிளம்புறேன்ப்பா. டேய் நிறுத்துடா, எங்கேயோ போவான் விட்டா. மாப்பிள்ள யாரா அந்த பொண்ணு, அதுவும் ஓம் பஸ் ஸ்டாப்ல? ஆடடா சொல்ற? திரும்பி பாடுறா உத்தம புத்திரா. இந்த பொண்ணா? ஐயோ இவனா?